Hi guys, welcome to my channel. ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்துருப்போம்னா இன்புட் டேக்கில் வந்துட்டு டெக்ஸ்ட்னா என்ன நம்பர்னா என்ன இமெயில் அப்புறம் வந்து பாஸ்வேர்டு பார்த்துருப்போம் 4 பார்த்துருப்போமா. இன்றைக்கி வந்து செக் பாக்ஸ்னால் என்ன, ஸோ அதில் வந்து ரேடியோ பட்டன்னா என்ன, ஃபைல் ஆப்ஷன் வந்து 3 இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், நான் டைப் இருக்குது இன்புட்னு ஓப்பன் பண்ணி அதில் டைப் இருக்கா, டைப் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் இருக்கா, இந்த இடத்துல நான் வந்துட்டு செக் பாக்ஸ் அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செக் பாக்ஸ்ன்னு போட்டுட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு டிக் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துருச்சு. ஓகேவா. நம்ம ஒரு சில வெப்சைட்டெல்லாம் பார்த்துருப்போம், டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகே, அந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து எழுதிக்கிறேன். 1 செகண்ட் மட்டும் இருங்க. செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஓகேவா, செக் பாக்ஸ் நான் எழுதிட்டேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் செக் பாக்ஸ். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகுது. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் செக் பாக்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரேடியோ பட்டன் என்னென்னு பார்ப்போம். ஓகே, அதை எடுத்துறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து ரேடியோ பட்டன் என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இப்போது நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கிளிக் பண்ணால் அந்த ப்ளூ கலரில் ரவுண்ட் ஆகிடும்ல. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்களாம் யூஸ் பண்ணலாம் இதை. ஓகேவா. அதே மாதிரி செக் பாக்ஸ் எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக டிக் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் இப்போ இதில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஃபார்ம்லலாம் அவங்க ரெஸ்யூமில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து இமேஜ் அப்லோட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அப்போ வந்து நான் இந்த இடத்துல ஃபைல் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்னு கேட்குதா. ஸோ இதை நான் கொடுத்தோன்னே டேரெக்டாக என்னோடய கேலரியில் உள்ள ஃபோல்டருக்கே எனக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா. ஸோ இந்த ஃபைல் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறப்போ, சூஸ் ஃபைல் கொடுக்குறப்போ நீங்கள் டேரெக்டாக உங்கள் கேலரிக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இப்போ பாருங்கள், என் கேலரிக்கு வந்துருச்சு. ஏதாவது சூஸ் பண்ண சொல்லுது. ஓகேவா. ஸோ நான் சும்மா அந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த இமேஜோட பேர் வந்து கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஃபைல் ஆப்ஷன். ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே நிறையா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட் இருக்குது. ஓகேவா. இது வந்து டேட் இருக்குது. ஓகேவா. டேட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட் அண்ட் டைமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டேட் அண்ட் டைமே சேர்த்து கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேட் அண்ட் டைமை நீங்கள் சேர்த்து சூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். ஓகேவா. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டேட் அண்ட் டைமே சேர்த்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா. ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ரேஞ்ச் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஒரு ரேஞ்ச், ஒரு வால்யூம் பட்டன் மாதிரி நம்ம ஃபோனில் இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ரேஞ்ச். ஓகே, மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். ஸோ பாய் கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.